வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு பாவக்காய் ஃப்ரை எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பாவக்காவை நல்ல பெரிய பாவக்காவாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாவக்காவை உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு பாவக்காவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பல்லாரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பாவக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, பாவக்காவை ரெண்டாக கட் பண்ணி அதை அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும், தடிமனே இல்லாமல் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து இப்போ எண்ணெயில் போட்டாச்சு. பாவக்காய் போடும்போதே அதோடு சேர்த்து வெங்காயத்தையும் போட்டுடலாங்க. இப்போ ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிடட்டும். இந்த பாவக்காய் கசப்பு தெரியாது, ஏன்னா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிடுதோம் பார்த்திங்களா, அதனால் அவ்வளோவா கசப்பு இருக்காது. இப்போ இந்த பாவக்காவை நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிடுறோம். வெங்காயமும் பாவக்காயும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பாவக்காயும் ஒன்று போல் சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுத்தையும் ஒன்றாவே நம்ம போட்டிருக்கோம். இதில் பச்சை மிளகாலாம் நம்ம போடலை, பச்சை மிளகாய் எதுவுமே போடலை. இதுக்கு பதிலாக கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வதக்கினா போதும், நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ தண்ணி தொளிச்சு வச்சுருக்கோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஒரு 3 பாவக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பாவைக்காய் 3 பாவைக்காய் வச்சுருக்கேன். இப்போ வெந்துடட்டும், மூடி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணி வற்றிடட்டுங்க. 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா இந்த பாருங்கள், நல்லா ஒன்று போல் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, அப்படின்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அந்த பாவக்காய் கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாகவே நமக்கு இருக்கும். பார்த்திங்களா, பாவக்காய் எப்படி இருக்குன்னு தண்ணி ஃபுல்லும் வற்றி எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. இப்போ தண்ணியே இல்லை இதில். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் நாம் இதில் கொஞ்சமாக வத்தல் பொடி போட போகிறோம். பாருங்கள், கரெக்டான பதமாக வெந்திருக்கு. இது பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்கங்க, ரொம்ப கசப்பு தெரியாது, நல்லாயிருக்கும். இதாக இருக்குது பாருங்கள், கொஞ்சமாக மிளகாத்தூள், இவ்வளோதான், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ரொம்ப காரமும் இருக்காது, கரெக்டாக உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கிடட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம பாவக்காய் எடுத்துக்கலாங்க. பாவக்காய் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே நம்ம கசப்பான ஐட்டம் பாவக்காய், இந்த கோவக்காய், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பாடில் அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. இந்த பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் ஆல்ரெடி பாவக்காய் வச்சு காரக்குழம்பு வச்சுருக்கேங்க. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டான பாவக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு என்னோடய சமையல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக்